ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு லட்டு செய்ய போகிறோம். எப்போவுமே லட்டுனால கடலை மாவு வச்சு தான் செய்வோம். இந்த லட்டு பச்சை பயிறு வச்சு செஞ்சுருக்கனால பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து 100% ரொம்பவே சுவையாக இருக்கும். பச்சை பயிரில் செஞ்சுருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த லட்டு வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த லட்டுடைய மனமும் சுவை தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு போல தோணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் பயிர் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2-3 முறை வந்து தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை பயிரில் வந்து தூசி ஏதாவது இருக்கும். பயிர் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், பச்சை பயிர் வந்து நான் 3 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். நல்லா சுத்தமான ஒரு கிளாத்தில் வந்து இந்த பச்சை பயிர் வந்து ஃபுல்லாக இப்படி சேர்த்து நல்லா பரப்பி விடுங்க. இந்த பச்சை பயிர் வந்து காயணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கிளாத்லேயே வந்து மேல் லைட்டாக இப்படி தொடச்சி விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக தொடச்சிட்டு இப்போ நம்ம இந்த பச்சை பயிர் வந்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அதாவது இந்த பச்சை பயிர் எப்படி வறுக்கணும்னா, வறுக்கும்போது வந்து நல்லா வாசம் வரணும். பச்சை பயிறுடைய கலரும் மாறி இருக்கணும். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கணும். அது மாதிரி ரொம்ப கரைஞ்ச மாதிரி வறுத்துடாதீங்க. கரைஞ்ச மாதிரி வறுத்துட்டிங்கன்னா கசப்பாகிடும். அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து ரொம்ப மாறிடுச்சுன்னா அந்த லட்டுடைய அந்த க்ரீன் கலர் வந்து வராது. ஸோ இப்போ நான் வறுத்துருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரி வறுத்துக்கங்க. பச்சை பயிர் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசம் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை பயிறுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிறுடைய சூடு முழுமையாக ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா லட்டுடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்காது. அதாவது இந்த ரவை இருக்கும் இல்லையா, சின்ன ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குறப்பாக அரைச்சிக்கணும். நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி லைட்டாக குறப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் இல்லையா கடலை மாவு லட்டு, சேம் அதே டெக்ஸ்சரில் கிடைக்கும். அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம பச்சை பயிர் எடுத்தோம் இல்லையா, சேம் அதே கப்பில் தான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. கடாய் சூடானதும் சேம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் இது கூட முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வறுத்த பச்சை பயிர் நெய்யில் சேர்த்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இது வந்து வறுத்த பச்சை பயிர் தான். ஸோ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை போல் நெய்யில் வறுத்துக்கோங்க. அந்த பச்சை பயிறு நெய்யில் முழுவதும் வறுப்பட்டதுமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஈரப்பதமாக நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் கிடச்சிருக்கு. நெய்யில் வறுப்படும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வந்து பச்சை பயிர் எடுத்தேன் இல்லையா, சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் வந்து நல்லா சுண்டி திக்கானதுக்கப்புறம் மேலே வந்து பால் எடா கூடும் பார்த்தீங்களா, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போல் சேர்த்துக்கோங்க. இந்த பால் எடுக்கு வந்து மலாயின்னு சொல்லுவாங்க. இந்த லட்டுக்கு வந்து இன்னமும் சுவை அதிகமாகும். அப்படி இல்லைன்னா கடைகளில் விற்கிது பார்த்தீங்களா ஃப்ரெஷ் க்ரீம் சொல்லிட்டு, அதை மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா பச்சை பயிர் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அப்போ வந்து 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மலாயும் சேர்த்து நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு, அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து 1 கப் பச்சை பயிருக்கு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்கணும். நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருப்போம். அந்த சுகர் வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் பச்சை பயிருக்கு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்கணும். இதுதான் ரேஷியோ. முக்கியமான டிப்ஸ் பாருங்கள், நம்ம வந்து இது சூடாக இருக்கும்போது நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்திங்கன்னா பவுடர் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த லட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும்.
ஸோ மிதமான சூடு இருக்கும்போது தான் இந்த பவுடர் சுகர் சேர்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான் அது. நான் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது ரெண்டுமே சேர்த்து இந்த பச்சைப்பயிறு லட்டு வந்து ட்ரை பண்ணேன். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவை எப்படி இருந்தது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். லட்டு வந்து ஷேப்பாக பிடிக்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சூடு பண்ணிவிட்டு, நெய் கொஞ்சம் சூடாடினதுக்கப்புறமா நான் இந்த மாவு கூட சேர்த்துருக்கேன். ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லட்டு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து லட்டு பிடிச்சிக்கோங்க. நான் வந்து லட்டு வந்து மீடியம் சைஸில் தான் பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், லட்டு வந்து சூப்பராக பிடிச்சாச்சு. இப்போ இருக்க எல்லா மாவுலையும் சேம் இதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்துலேயுமே லட்டு செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா கம கமன்னு வாசத்தோட சுவையான பச்சைப்பயிறு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப மணமாக இருக்கும். பச்சைப்பயிரில் செஞ்சுருக்கனால இது நல்ல ஒரு ஆரோக்கியமான லட்டு. பச்சைப்பயிரில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியும் கிடைக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு, முடிக்குன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். இந்த லட்டுவில் வந்து மலாய் சேர்த்துருக்கனால வெளியில் வச்சா கெட்டு போயிடுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. எத்தனை நாள் வேணும்னா வெளியில் வச்சு சாப்பிட்லாம். என்னென்னா நாட்கள் போக போக அந்த லட்டுடைய சாஃப்ட்னஸ் மட்டும் தான் குறையும் தவிர டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நான் இந்த பச்சைப்பயிறு லட்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்து செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிற லட்டை விட கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்து செய்யலாம். எனக்கு வந்து இந்த லட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகர் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்துட்டு சுகர் சேர்த்த லட்டு சொல்லலாம், செகண்ட் வந்து வெல்லம், தேர்டு வந்துட்டு நாட்டு சர்க்கரை லட்டு. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 லட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.